சரி, யாரெல்லாம் இந்த நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வயசானவங்க, மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடியவங்க, உடல்ல வேறு சில பிரச்சனைகள் இருப்பவர்கள், இவங்க எல்லாமே கட்டாயம் நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுடைய உடல் நலன பொறுத்து மருத்துவர்கள் ஆலோசனையோட நோன்பு இருக்கிறது உங்களுடைய உடலுக்கு சரியான பலன்கள கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. சரி, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலே என்னால தாக்கு பிடிக்க முடியாதே! 1 மாசத்துக்கு எப்படி நோன்பு இருக்கிறது? இதனால எந்த பிரச்சனைகளும் இல்லையா? அப்படின்னு சில கேள்விகள் வந்து சிலருக்கு வரது இயல்பானது தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பிளஸ் இருக்கிற மாதிரி மைனஸும் இருக்கும். இந்த நோன்பு காலத்துல சிலருக்கு தலைவலி, கண் எரிச்சல், டீஹைட்ரேஷன், தலை சுற்றல், வயிற்றெரிச்சல் போன்ற சில பக்க விளைவுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க, இத மதம் சார்ந்த விஷயமா மட்டும் பார்க்காம, ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாவும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. நோன்புல நீங்க விரும்பி சாப்பிடுற உணவு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.